ஓகே, நாம இப்போ இந்த வீடியோவில் யாரை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா கோட். யார் அந்த கோட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம், உலகின் மிகச்சிறந்த கால்பந்து விளையாட்டு வீரர் மெர்சி பற்றி தான் பார்க்க போகிறோம். லியோனல் மெர்சி. ஓகேவா, உலகின் சிறந்த கால்பந்து வீரர், உலகின் கால்பந்தாட்டத்தின் அரசன் அப்படின்னு கூட அவர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா சொல்லுவாங்க. அவர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டிசம்பர் 13 இந்தியாவுக்கு வந்திருக்காரு. கிட்டத்தட்ட டிசம்பர் 15 வரையில வந்து பார்த்தீங்கன்னா அவர் இந்தியாவில் சில முக்கிய நிகழ்ச்சிகளில் கலந்துக்கிறாரு. அப்போ அவருடைய இந்திய வருகையால் என்ன மாதிரியான தாக்கம் இந்தியாவில் ஏற்பட போகுது, உலக அளவில் இது எப்படி பார்க்கப்பட போகுது அப்படின்றதெல்லாம் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். முதல்ல லியோனல் மெர்சி பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா அவருடைய முழு பெயர் பார்த்தீங்க அப்படின்னா லியோனல் ஆண்ட்ரஸ் மெர்சி குசிட்டனி அப்படின்னு சொல்லுவாங்க. அவர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 1987 ஜூன் 24 வந்து பார்த்தீங்கன்னா அர்ஜென்டினாவில் ரொசாரியோ அப்படின்ற ஒரு கிராமத்தில் வந்து பார்த்தீங்கன்னா பிறந்திருப்பார். ஓகேவா, இவரை பொறுத்த வரைக்கும் இதுதான் முக்கியமான விஷயம். ஆனால் அவருடைய ஆரம்ப கால வாழ்க்கை எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா ரொம்ப ஸ்ட்ரகிள்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஃபேஸ் பண்ணியிருப்பார். காரணம் என்ன அப்படின்னா அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா சிறிய வயதிலே growth ஹார்மோன் டிஃபிஷியன்சி அப்படின்னு சொல்லக்கூடிய உடல் வளர்ச்சி குறைபாட்டு நோயால் பாதிக்கப்பட்டிருப்பார். இருந்தாலும் அவருக்கு கால்பந்தில் இருந்த மிக அதீத ஆர்வம் காரணமாக என்ன பண்ணுறாங்கன்னா எஃப்சி பார்சிலோனா கிளப் வந்து பார்த்தீங்கன்னா அவரை பார்த்து ஒரு 13 வயசில் ஸ்பெயினுக்கு கொண்டு போயிடுவாங்க. அப்போ அங்கே தான் என்ன பண்ணுறாரு அப்படின்னா எஃப்சி பார்சிலோனா அணிக்காக 2004 2021 வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா விளையாடுறாரு. இவருடைய ஆரம்ப கால வாழ்க்கையில் இது மட்டும்தான் ஒரு முக்கியமான விஷயமா பார்க்கப்படும். இன்னொன்று பார்த்தீங்க அப்படின்னா இவர் எந்த மாதிரி பிளேயர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கால்பந்தாட்டத்தில் ஃபார்வர்ட் அண்ட் அட்டாக்கிங் மிட்ஃபீல்டராக வந்து பார்த்தீங்கன்னா இவர் இருந்திருப்பார். இதுதான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இவர் முக்கியமாக அந்த ரோல் பிளே பண்ணக்கூடிய இடமா இருக்கும். ஓகேவா, ஓகே. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா லியோனல் மெர்சியோடைய இந்திய வருகை அப்படின்னு பார்த்தோன்னா இங்கே என்னென்னலாம் நடக்கும் அப்படின்னா இவர் கடைசியாக வந்து 2011 வந்து பார்த்தீங்கன்னா மெர்சி இந்தியாவுக்கு வந்திருப்பார். அப்போ எதுக்காக வந்தார்னா அர்ஜென்டினாவுடைய தேசிய அணி சார்பாக வந்திருப்பார். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா நட்பு ஆட்டத்துக்காக கொல்கத்தா வந்திருப்பாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா 2022 இவர் வந்து உலகக்கோப்பையை வந்து பார்த்தீங்கன்னா வெல்றாரு, ஃபீஃபா உலகக்கோப்பை. அந்த ஃபீஃபா உலகக்கோப்பைக்கு அப்புறம் தான் மெர்சி வந்து பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய அளவில் பேசப்படுறாரு. ஓகேவா, ஏன்னா அந்த அளவுக்கு கடினமாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த போட்டியில் வெற்றி பெற்றிருப்பாங்க. அதுக்கப்புறம் அவர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு குளோபல் பாப்புலாரிசிட்டி வந்து பார்த்தீங்கன்னா அவருக்கு கிடைச்சிருக்கும். இந்தியா போன்ற பெரும் ரசிகர்களை அடிப்படையாக கொண்ட ஒரு நாட்டுக்கு இவருடைய வருகை வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸ்போர்ட்ஸ் அளவுலையும் எக்கனாமிக்ஸ் அளவுலையும் வந்து பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும். இவர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இவருடைய வருகையில் குறிப்பாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு உலகளாவிய ஸ்போர்ட்ஸ் ஐக்கான் வந்து உள்ள வராரு. அப்போ இந்தியாவினுடைய விளையாட்டு கலாச்சாரம் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே உலக அளவில் காட்டக்கூடிய வாய்ப்பு அப்படின்றது இருக்கும். அதே மாதிரி ஃபுட்பாலை பொறுத்த வரைக்கும் அரசியல் மற்றும் நிர்வாக ரீதியிலான ஆதரவு வந்து பார்த்தீங்க அப்படின்னா கிடைக்கும். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவர் வந்து நம்முடைய பிஎம்ஐயும் அதுக்கப்புறம் மேற்குவங்க முதல்வராக இருக்கக்கூடிய மம்தா பானர்ஜி, அதே மாதிரி தெலுங்கானா முதல்வராக இருக்கக்கூடிய ரேவந்த் ரெட்டி போன்ற முக்கியமான தலைவர்களை சந்திக்கிறதுனால இது அரசியல் ரீதியாகவும் நிர்வாக ரீதியாகவும் மிகப்பெரிய ஆதரவு அப்படின்றது கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இருக்கு. ஓகேவா, இப்போ இந்தியாவில் ஃபுட்பால் மீது என்ன மாதிரியான தாக்கம் வந்து ஏற்பட போகுது இவருடைய வருகை அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தியாவை பொறுத்த வரைக்கும் நம்ம கிரிக்கெட்டில் தான் வந்து பார்த்தீங்கன்னா அதிக ஆதிக்கம் அப்படின்றது செலுத்தப்பட்டிருக்கு. இப்போ ஃபுட்பாலை பொறுத்த வரைக்கும் ஒரு ரீஜனல்லையும் யூத் லெவல் கேமாகவும் மட்டும்தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவில் பார்க்கப்படுது. அப்போ மெர்சியோடைய வருகை இங்கே இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு மிகப்பெரிய இன்ஸ்பிரேஷனாக இருக்கும். அதே மாதிரி ஃபுட்பால் அகாடமிஸ் அவங்களுடைய கிராஸ் ரூட் லெவலில் அவங்க வந்து பார்த்தீங்க அப்படின்னா வளர்ச்சி பெறுவதற்கான வாய்ப்புகள் அப்படின்றதும் இருக்கும். அதே மாதிரி ஐஎஸ்எல் சொல்லக்கூடிய நம்ம இந்தியன் சூப்பர் லீக் இருக்கு இல்லையா, இதன் மீதான கவனம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இனிமேல் அதிகரிக்க ஆரம்பிக்கும். இவருடைய ஒரு விசிட் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நீண்ட நாட்களுக்கு தாக்கம் அப்படின்றது கண்டிப்பாக இருக்கும். ஏன் அப்படின்னா இந்தியாவுடைய ஃபுட்பால் வளர்ச்சிக்கு இது மிகப்பெரிய அளவில் உதவும். ஓகேவா, இது மட்டும்தான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது மட்டும் கிடையாது. இது இல்லாமல் எக்கனாமிக் ரீதியாக ஓகேவா, இப்போ எக்கனாமிக்கில் என்ன மாதிரியான இம்பாக்ட் வந்து ஏற்படும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நேரடி தாக்கம் டூரிசம் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வளர்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஓகேவா, ஏன் அப்படின்னா ஒரு உலக அளவிலாவிய ஒரு பார்க்கப்படக்கூடிய மிகப்பெரிய ஒரு நபர் தான் லியோனல் மெர்சி. அப்போ அவருடைய வருகை வந்து பார்த்தீங்கன்னா உலக அளவில் பார்க்கப்படும். அப்போ உலக அளவில் இருக்கக்கூடிய இந்த ஃபுட்பால் ரசிகர்கள்லாம் இந்தியாவை உற்று நோக்குவாங்க. ஓகேவா, அப்போ இங்கே டூரிசம் அப்படின்றதும் வளர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி ஈவென்ட் மேனேஜ்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியமாக பார்க்கப்படும். அதே மாதிரி நிறைய ஸ்பான்சர்ஸ் வந்து கிடைப்பாங்க, வெளிநாட்டு ஸ்பான்சர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கிடைப்பாங்க. அதே மாதிரி இந்தியாவுடைய பிராண்ட் அப்படின்றது ஸ்போர்ட்ஸ் மார்க்கெட்டில் மிகப்பெரிய அளவில் உயரும்.
அது மட்டும் கிடையாது, ஃபுட்பாலில் வந்து பார்த்தீங்கன்னா இன்வெஸ்ட்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பும் இருக்குது. ஓகேவா? அப்போ இதில் எப்படி நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்டர்நேஷ்னல் மீடியாவுடைய கவரேஜ் அப்படின்றது இங்கே ரொம்ப முக்கியம். ஏன் அப்படின்னா ஒரு உலக அளவில் மிகப்பெரிய விளையாட்டு வீரர் வரும்போது இன்டர்நேஷ்னல் அளவில் மீடியா கவரேஜ் வந்து பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய அளவில் இருக்கும். ஓகேவா? இப்போ சோசியல் மீடியாவுடைய இம்பேக்ட் வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக இருக்க காரணத்தினால மெஸ்ஸி வந்து பார்த்தீங்கன்னா ரசிகர்கிட்ட ஒரு எமோஷ்னலான ஒரு கனெக்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கொடுப்பாரு. அதே மாதிரி இப்போ நீங்கள் இந்தியா எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்தியாவில் ஒரு குறிப்பிட்ட பகுதியில் மட்டும்தான் இந்த ஃபுட்பால் கல்ச்சர் அப்படின்றது இருக்கும். குறிப்பாக கேரளா, மேற்கு வங்கம், வடகிழக்கு இந்தியாவில் தான் இந்த ஃபுட்பால் கல்ச்சர் அப்படின்றது இருக்குது. இப்போ இந்த ஃபுட்பால் கல்ச்சர் அப்படின்றது இந்தியா முழுக்க வந்து பார்த்தீங்க அப்படின்னா பரவக்கூடிய வாய்ப்பு இருக்குது. ஏன் அப்படின்னா இந்த 3 நாட்கள் அவருடைய பயணம் அந்த அளவுக்கு மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும். ஓகேவா? நிறைய நிகழ்ச்சிகள்ல கலந்துக்கிறாரு. இப்போ ரசிகர்கள்ட்ட அவர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபோட்டோலாம் எடுக்க போகிறாரு. அதுக்கான அந்த ஈவெண்ட்டும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரெடி பண்ணியிருக்காங்க. இப்போ இந்த மாதிரியான ஈவெண்ட்லாம் ஒரு எமோஷ்னலாக ஒரு கனெக்டிவும் இப்போ இளைஞர்களுக்கிட்டே ஒரு மோட்டிவேஷனையும் வந்து பார்த்தீங்கன்னா உண்டாக்கும். ஏன்னா அவருடைய வாழ்க்கையே வந்து பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய மோட்டிவேஷன் தான். அதனால இது வந்து பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய அளவில் மோட்டிவேஷனை உண்டாக்கும். சரி, வேற என்னலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கோட் இந்தியா டூரில் அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிசம்பர் 13 கொல்கத்தாவுக்கு வராரு. அங்கே வந்ததுக்கப்புறம் முக்கியமாக வந்து பார்த்தீங்கன்னா ஷாருக் கான், மம்தா பானர்ஜி, அதுக்கப்புறம் கங்குலி போன்ற முக்கிய நபர்களை சந்திக்கிறாரு. ஓகேவா? இப்போ இந்த சந்திப்பில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதை முடிச்சதுக்கப்புறம் கொல்கத்தாவில் 70 அடி சிலை வந்து பார்த்தீங்கன்னா அவருக்காக நிறுவப்பட்டிருக்கு. அந்த சிலையும் அவர் என்ன பண்ணுறாரு, திறந்து வைக்கிறாரு. இப்போ இந்த இடத்துல அரசியல் ரீதியாகவும் நிர்வாக ரீதியாகவும், அதாவது வந்து மம்தா பானர்ஜியை சந்திக்கிறதுனால இப்போ ஃபுட்பாலுக்கான பாலிசி வந்து பார்த்தீங்கன்னா அந்த மாநிலத்தில் உருவாக்கப்படும். அதுக்கான ஃபண்டுலாம் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ஒதுக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இப்போ கொல்கத்தாவில் அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா ஈவெண்ட்டை முடிச்சுட்டு உடனே ஹைதராபாத் வராரு. ஹைதராபாத்தில் வந்து பார்த்தீங்கன்னா தெலுங்கானா சிஎம்மாக இருக்கக்கூடிய ரேவந்த் ரெட்டியை சந்திக்கிறாரு. அங்கே ஒரு நட்பு ரீதியிலான ஆட்டம் அப்படின்றது நடக்க போகுது. ஓகேவா? இப்போ அந்த மாநிலத்திலையும் என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஃபுட்பாலுடைய வளர்ச்சிக்காக நிறைய விஷயங்களை அரசு செய்யும். ஓகேவா? ஏன் அப்படின்னா இதுதான் அவருடைய வருகையினுடைய தாக்கமாக அங்கே பார்க்கப்படுது. அதுக்கப்புறம் அப்படியே மும்பைக்கு வராரு. மும்பைக்கு வந்ததுக்கு அப்புறம் அங்கே என்ன பண்றாங்க அப்படின்னா ஒரு விளையாட்டு போட்டியில் அவர் கலந்துக்கிறாரு. அதுலேயும் அவர் என்ன பண்றாரு அப்படின்னா விளையாடுறாரு. ஓகேவா? அப்போ மும்பையிலிருந்து அதுக்கப்புறம் டெல்லிக்கு அவருடைய பயணம் நகருது. அப்போ அங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா அருண்ஜேட்லி மைதானத்தில் நம்முடைய பிரதமர் மோடியை சந்திக்கிறாரு. மோடியை சந்திச்சு அதுக்கப்புறம் அவருடைய பயணம் அப்படின்றது முடியுது. சரி பாருங்க, இப்போ கொல்கத்தா, ஹைதராபாத், மும்பை, டெல்லிக்கு என்ன பண்றாரு, முக்கிய நகரங்களுக்கு மெர்சி வந்து வராரு. இங்க முக்கியமா பல மாநில முதல்வர்களையும் சந்திக்கிறாரு. அதே மாதிரி நம்முடைய பிரதமரையும் சந்திக்கிறாரு. அப்போ இது அரசியல் ரீதியாகவும் நிர்வாக ரீதியாகவும் மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும். அந்த கோணத்தில் பார்க்கும்போது ஃபோர்ஸ் பாலிசியில் வந்து ஃபோக்கஸ் செய்யும். அரசாங்கம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த விளையாட்டு துறை ரீதியான கோணங்களில் பாலிசியை உருவாக்குவாங்க, மேக் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. அதே மாதிரி இந்தியாவுடைய சப்போர்ட்டர்ஸ் வந்து குளோபல் லெவலில் இருக்கக்கூடிய ஒரு ஐக்கானை வந்து பார்க்கறதுக்கான வாய்ப்பு, அதன் மூலம் முதலீடு அப்படின்றது கிடைக்கும். ஓகேவா? இந்தியா வந்து பார்த்தீங்கன்னா நிறைய வெளிநாட்டு முதலீடுகளை இதிலிருந்து கொண்டு வர்றதுக்கான வாய்ப்பும் வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது. ஓகேவா? ஏன் அப்படின்னா நம்முடைய மெஸ்ஸி அப்படின்றவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு மிகச்சிறந்த வீரர். ஓகேவா? அவருடைய டேக் ரெக்கார்ட்லாம் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த அளவுக்கு இருக்கும். அவர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நிறைய கிளப்ல விளையாடி இருக்கலாம். இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா அர்ஜென்டினா அணிக்காக தான் அவர் என்ன பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னா விளையாடிட்டு இருக்காரு. ஓகேவா? குறிப்பாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவருடைய வாழ்க்கை அப்படின்றது மிக மிக வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கீழ்நிலையிலிருந்து வந்திருக்கும். ஒரு கீழ்நிலையிலிருந்து வந்து என்ன பண்ணியிருப்பாரு, சாதிச்சிருப்பாரு. காரணம் என்னன்னா அவருடைய அந்த உடல் வளர்ச்சி குறைபாடு, growth ஹார்மோன் டிஃபிஷியன்சி அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த குறைபாட்டால் அவர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மருத்துவ செலவுக்கு கூட காசு கிடையாது. ஓகேவா? அப்போ மருத்துவ செலவுக்கு கூட காசு இல்லாத ஒரு நபர் 13 வயதில் எஃப்சி பார்சிலோனா கிளப்பு, ஓகேவா, அவங்க பார்த்து அவருடைய ஆட்டத்தினுடைய திறமையை பார்த்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அவருக்கு மருத்துவ உதவி செய்கிறாங்க. அவங்க செய்த மருத்துவ உதவியின் அடிப்படையில் அவங்களுக்கு ஒரு நன்றி கடனோட செயல்படணும் அப்படின்றதுக்காக தான் அவர் எஃப்சி பார்சிலோனா அணியில் போய் சேர்றாரு. அப்போ கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 2004 2021 வரைக்கும் இந்த எஃப்சி பார்சிலோனா அணிக்காக அவர் என்ன பண்ணுறாரு, விளையாடுறாரு. அதே மாதிரி அவர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அர்ஜென்டினாவிலேருந்து ஸ்பெயினுக்கும் குடிபெயர்றாரு. ஓகேவா? அப்போ இந்த கோட்டோடைய இந்தியா டூர் அப்படின்றது மிக மிக பெரிய அளவில் பார்க்கப்படுது. ஏன் அப்படின்னா கண்டிப்பாக இது வந்து டோட்டலாக இந்தியாவுடைய இந்த விளையாட்டு ரீதியான பார்வையை வந்து கண்டிப்பாக மாற்றும். ஏன்னா அவருக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா உலக அளவில் நிறைய ரசிகர்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இருக்காங்க.
ஓகேவா? அப்போ இவர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கொல்கத்தா, ஹைதராபாத், மும்பை, டெல்லி போன்ற நகரங்களில் முக்கியமான சந்திப்புகளை வந்து நடத்துறதன் மூலமாக இது உலக அளவிலும் இந்திய அளவிலும் இன்னைக்கு லெவலில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபோக்கஸாக இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான விஷயமா வந்து பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக பார்க்கப்படும். அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இவருடைய வருகை அப்படின்றது பார்க்கப்படுது. ஆல்ரெடி வந்து கொல்கத்தாவில் என்ன பண்ணிட்டாரு, வந்து இறங்கிட்டாரு. மிகப்பெரிய அளவில் கொண்டாட்டங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியா முழுக்க நடந்துட்டு இருக்கு. அதே மாதிரி இந்த ஹைதராபாத், மும்பை, டெல்லி போன்ற நகரங்களை இவர் சென்றடையும் போது மிகப்பெரிய வரவேற்பு அப்படின்றது இருக்கும். அவர் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய கலந்துரையாடல்களையும் இங்கே பண்ண போறாரு, நிறைய ரசிகர்களை மீட் பண்ண போறாரு. அதே மாதிரி நட்பு ரீதியிலான விளையாட்டுகளும் இங்கே நடக்க போகுது. ஓகேவா? அப்போ இந்த மாதிரி நிறைய ஈவெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுட்பாலுக்காக நடக்கிறதுனால கேரளா, மேற்கு வங்கம், அதுக்கப்புறம் வடகிழக்கு இந்தியாவில் மட்டும் இருந்த இந்த ஃபுட்பால் கல்ச்சர் அப்படின்றது இந்தியா முழுக்க இந்த ஃபுட்பால் கல்ச்சர் அப்படின்றது மாறப்போகுது. அப்போ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம எக்கனாமிக்காவும் பார்க்கலாம், இவருடைய வருகை எவ்வளோ பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும் அப்படின்றது. அதே மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட் கிடைக்கும், அதே மாதிரி நிறைய